உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு இன்னைக்கு ஆமென் பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்பட்டு நமக்குள்ளே ஆமென் ஒரு எழுப்புதலை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையின் சாராம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் பிரைஸ் சொல்லார். அங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லார். இதை யாருக்கு சொன்னார்னா சீஷர்களுக்கு சொன்னார். பிரைஸ் சொல்லார். ஆனால் இந்த வசனத்தை நாம் அநேக வேளைகளில அவன் உபத்திரவத்தில் இருக்கிற, பாடுகள் இருக்கிற, கண்ணீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை நாம் பேசுவோம். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சிஸ்டர், பயப்படாதீங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் பிரதர், பயப்படாதீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கூடவே ஒரு வார்த்தையை சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் பிரைஸ் சொல்லார். சீஷர்கள் சத்தியத்தை அறியாதிருந்த காலம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. பிரைஸ் சொல்லார். இந்த வார்த்தையுடைய சாராம்சத்தை நாம் பார்ப்போம். மத்திய 24ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் நீங்க என்னப்பா துக்கமா இருக்கிறீங்க, ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி தம்முடைய சீஷர்கள்ட்ட கர்த்தர் கேட்கிறார். பிரைஸ் சொல்லார். இங்க லூக்காவின் இந்த புத்தகம் 24வது இந்த அதிகாரத்துல அன்பு தேவ பிள்ளைகளே, வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பிரைஸ் சொல்லார். மகதலேனா மரியாளும் அவளோடு கூட சில சகோதரிகளும் பிரைஸ் சொல்லார். அவர்கள் எங்க போகிறார்கள் என்று சொன்னால் கல்லறையிடத்துல போகிறார்கள். அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். அங்கே ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கல் புரட்டப்பட்டு தள்ளப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இவர்கள் பார்த்து அதை குறித்து கலக்கம் அடைந்திருந்தார்கள். அப்பொழுது பிரகாசமான வஸ்திரம் தரித்த 2 பேர், 2 தூதர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஸ்திரீகளை பார்த்து, நீங்கள் பயப்படுகிறது என்ன என்று சொல்லி, நீங்கள் அவன் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அல்லேலூயா. ஆராதனையில மகன் மூலமா ஆவியானவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை, நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவங்க கிட்ட தேடுறது என்னப்பா? இப்போ ஏன் உங்களுக்கு துக்கம்? பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. ஏன் உங்க துக்கம் சந்தோஷமா மாறல? ஆமென் பிரைஸ் சொல்லார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் சத்தியத்தை நாம் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளாததுனால. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டா நாம் துக்கமாயிருக்க வேண்டிய அவசியம் வேலை இல்லை. பிரைஸ் சொல்லார். அங்கே வேதத்தில் ஆமென் இந்த சாராம்சத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து மாத்திரம்
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் கெட்டு போயிருப்போம், மரித்தவர்களும் நாமும் கெட்டு போயிருப்போம். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களையும் உயிர்த்தெழச் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதத்துல அவன் இன்னுமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் பாவிகளிடத்தில் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். ஆமென். அவர் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட இருக்கும் பொழுது சொல்லிக்கிட்டே வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் ஏசப்பா அவர்களை கூட வைத்து ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார், அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், எல்லாத்தையும் பார்த்தாங்க, கூட இருந்து பார்த்தாங்க, ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை குறித்த தரிசனம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. அல்லேலூயா. இந்த வார்த்தை குறித்த தெளிவு அவர்களுக்குள்ள இல்லை. இது சரியான வார்த்தை, தெளிவு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அங்கே வேதத்துல அவர் ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளை 18 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி 17 அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்குடன் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க, பிரைஸ் தி லார்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சீஷர்கள் நினைச்சிட்டாங்க. ஐயா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களோடு கூட அவன் வாணித்தரமாக சத்தியத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கு போதிச்சார். இப்ப அவங்களுக்கு அந்த சத்தியத்தை குறித்த வெளிச்சம் இருந்திருந்தா துக்கமா இருந்திருப்பாங்களா? இன்னைக்கு உலகம் எங்களும் துக்க கஞ்சி காசி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம குடிக்கிறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் கல்வாரி சிலுவையில இயேசப்பா என்ன சொன்னாரு? அந்த ஸ்திரீகள் அழுகிறதை கண்டு சிலுவையில அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கம்மா. எனக்கு நீங்க துக்க கஞ்சி காசு வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா மரணம் அவரை கட்டி வைத்திருக்க முடியாது, பாதாளம் அவரை அடைத்து வைத்திருக்க முடியாது. அவர் பாதாளத்தை அல்லேலூயா அவன் மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தவர். இத அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தார். இப்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதும் இவர்களும் சாதாரண ஒரு மனிதர்களை போல அல்லேலூயா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவிசுவாசப்பட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை அவிசுவாசப்படுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னாக்கா அவங்க இதை நம்பவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க வேணா படிச்சு பார்த்துக்குங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு வந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்றவருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதினால். ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்றோம், இதெல்லாம் நம்ப கூடதான். யார் சொல்றதுங்க? யார் சொல்றது? ஐயா சொல்லுங்க. ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள் சொல்றாங்க அல்லேலூயா வீண் பேச்சா இருக்குதான். அப்போ சிலுவை உபதேசம் இன்றைக்கு கெட்டு போகிறவளுக்கு வேணா வீண் பேச்சா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சீஷர்களை தான் பின் நாட்களில தேவன் அக்கினியாக எடுத்து பயன்படுத்தினார், உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக மாற்றினார். இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியில உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கின்ற வார்த்தையோடு கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை இணைத்து பேச கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆமென் பிரைஸ் தி லார்ட் சுவிசேஷம். ஏசப்பா உயிர்த்தெழுந்துட்டார்ப்பா, அவர் அங்க இல்லை, உயிர்த்தெழுந்துட்டார், சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்தார் சொல்றாங்க. அவன் இதை கேட்டு அல்லேலூயா அப்போஸ்தலர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஆனா அதுலயும் ஒரு சிலர் பாருங்க
பேதுரு அல்லேலூயா உடனே எழுந்து ஓட ஆரம்பித்தார் கல்லறையை நோக்கி. பிரைஸ் தி லார்ட். அந்த வேதம் சொல்லுகிறது, ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட்ட பிரைஸ் தி லார்ட் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவத்தை குறித்து தண்ணில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அல்லேலூயா. பேதுரு கல்லறைக்கு ஓடுறான். அவர் அந்த சத்தத்தை கேட்டதுமே அவரால் உட்கார முடியல. சுவித்து எழுந்துட்டாரா? சகோதரிகள் சொன்னதும் ஓடுறார் கல்லறைக்கு. ஓடி போய் குனிந்து பார்க்கிறாரு, மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், அங்கே 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்களில் ஒருவனாக. இப்ப 2 பேர் எங்க போறாங்கன்னா எம்மாவுக்கு போறாங்க. இந்த சீஷர்கள் 2 பேர் நடந்து போறாங்க, எம்மாவுக்கு போறாங்க. இப்ப ஏசப்பாவுக்கு ஆண்டவர் அவங்க கூடவே வாக் பண்றாரு, அவங்க கூட நடந்து போறாரு. ஆனா இவர் யார் என்பதை அவங்க அறிந்து கொள்ளாதபடி அவர்களுடைய கண்களை அவர் என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டு இப்போ அவங்க கூடவே இவரு நடந்து போறாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? பிரைஸ் தி லார்ட். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவங்களோட கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப அவங்க ஃப்ரீயா பேசிட்டு போறாங்க. ஏசப்பா மரிச்சிட்டாரு, அவள் தான், சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நம்ம ஊழியம் 3.5 வருஷம் நமக்காக. பிரைஸ் தி லார்ட். ஏன் உங்க வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமா மாறல என்பதை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு சீஷர்கள் வாழ்க்கையில என்ன இருந்ததோ அதுதான் இன்னைக்கு விசுவாசங்க வாழ்க்கையில இருக்கு. அப்ப உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா நாம் என்ன செய்யணும், அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கிட்டு போறாங்க எம்மாவூருக்கு. இந்த சீஷர்கள் என்ன பேசிட்டு போறாங்க? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரயோஜனமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீ அந்நியரோ என்றான். எப்பா, நீ எருசலேம்ல தான் இருக்கிறியா இல்லையா? எருசலேம்ல என்னத்தான் நடந்தது உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட நீ வெளியூரை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஏசப்பாவுடைய கேள்வி கேட்டுட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ உனக்கு அறியாதானது ஆண்டு சொல்றாரு, எவைகளே என்றார். என்னதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் தெரியாதவர் போலவே அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெரியாதவர் போலவே கேள்வி கேட்கிறார். சில வேளையில நம்ம கூட எல்லாம் தெரியும், ஆனாலும் தெரியாதது போல கேள்வி கேட்போம். ஏன்னா அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது நமக்கு தெரியும். அதே வார்த்தை வருதா இல்ல வார்த்தை மாறி வருதா, இல்ல நடந்த சம்பவத்தை சரியா சொல்றாங்களா இல்ல தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்களா, இதை தெரிஞ்சு கொண்டதுக்காக தான் சில நேரத்தில் நம்ம தெரிஞ்சா கூட தெரியாதது போல சில பேர்கிட்ட தெரியாத போல ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவரும் அவங்க கிட்ட தெரியாத போல கேட்கிறாரு, எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாகி இயேசுவை குறித்தவைகளே. யாரை குறித்தவைகள்? இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லேலூயா. அவரை சிலுவையில அரைஞ்சு கொண்டுட்டாங்கப்பா. ரொம்ப துக்கமா சொல்றாங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பான்னு தெரியாமலே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏங்க இவ்வளவு துக்கம் அவங்களுக்கு வரணும்? பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அங்கே கீழ் வசனத்தை வாசிங்க, 21வது. அதுதான் இந்த நற்செய்தியினுடைய சாராம்சமே. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எதுக்கு இப்ப அவங்களுக்கு துக்கம்? ஐயா, எங்களை இந்த இஸ்ரவேலரை மீட்கக்கூடிய ஒரு மேசியா வருவார் என்று எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு அரசர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். அல்லேலூயா. மேசியாவுக்குரிய அத்தனை அச்சடையாளங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள்ளே இருந்தது. நாங்கள் சந்தோஷப்பட்டோம், அவரை பின்பற்றினோம், அவரை தொடர்ந்து அவரோடு கூட 3 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணினோம். அவர் எங்களை ஆளுவார் என்று எண்ணி இருந்தோம். எங்களை அவர் எங்களை விடுவிப்பார் என்று எண்ணி இருந்தோம். அல்லேலூயா. நாங்கள் ஆளுகை செய்யக்கூடிய ராஜா கூட சேர்ந்து எங்களுடைய ராஜாவா இருந்து ஆளு செய்வார்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து தேசத்தை ஆளலான்னு இருந்தா அவரை பிடிச்சி கொண்டுட்டாங்க ஐயா, சிலுவையில அரைஞ்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இப்ப ஏன் துக்கம் தெரியுதா? ஏசப்பா மரித்து போயிட்டாரியா, ஏசப்பா மரிச்சு போயிட்டாரியா, எனக்கு துக்கம் தாங்கலையா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறதையான்னு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு அந்த சம்பவம் நடந்து. அவரை கொண்டுட்டாங்கய்யா, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கய்யான்னு சொல்லி அவர்கள் பதறி ஆமென் பிரைஸ் தி லார்ட் வேதனையோட துக்கத்தோட இந்த காரியத்தை சொல்றாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் பிரைஸ் தி லார்ட். அங்கே வேதம் சொல்லுகிறது 25 இப்போ வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. நீங்க யார் பேச்ச தம்பா கேட்பீங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் சொல்றீங்க மேசியா வர வேண்டும், அல்லேலூயா, அந்த யூத ராஜசிங்கம் எழும்ப வேண்டும், அவர் வந்து தம் ஜனங்களை மீட்டு ரட்சித்து ஆளுகை செய்வார் என்று தீர்க்கதரிசிகளால் எங்கள் முன்னோர்களால் எழுதப்பட்டு அவன் காலம் காலமாய் தொடர்ந்து அது அவன் சொல்லப்பட்டே வந்து கொண்டிருந்தது. ஐயா, என் இயேசு அவர்தான் என்று எண்ணி அவரோடு கூட நாங்க பிரயாணம் பண்ணோம். கடைசியில பார்த்தா அவரே சிலுவையில் அறிந்து கொண்டுட்டாங்கயான்னு சொல்றீங்களே. அல்லேலூயா. மந்த புத்தி உள்ளவங்கள அவர் ஆண்டவரே சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத அறிவில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. மந்த இருதயம் உள்ளவர்களே. பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. 3 வருஷம் அவர் கூட இருந்து கேட்ட சத்தியத்துல அல்லேலூயா அவங்க எழும்புவாங்கன்னு பார்த்தா உயிர்த்தெழுந்த இயேசு ஒரே ஒரு நாள் ஆமென் ஒரே ஒரு மாலை பொழுது பிரயாணத்துல எல்லா ரகசியங்களையும் தீர்க்க தரிசனத்தின் ஆழங்களையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் ஆமென் பிரைஸ் சொல்ல அவரோடு கூட நடந்து போகிறாங்க. நடந்து போகிற ஆமென் அந்த இடத்துல அப்புறம் போகிறவரை போல காண்பிக்கிறாரு. இல்ல பொழுது போச்சு, நீரும் எங்களோடு கூட தங்கும் என்று சொல்றாங்க. அன்று இரவு அவர்களோடு கூட தங்கி அந்த அப்பத்தை எடுத்து பிக்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. எத்தனை பேர் கண்கள் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளே, இன்னும் உங்கள் கண்கள் திறக்கப்படவில்லையோ? இன்னும் நீங்கள் துக்கமுகமாய் இருப்பீர்களோ? இன்னும் தேவன் அவன் சிலுவையில் மரித்து விட்டார் என்று சொல்லி துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பீர்களோ? அல்லது என் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நான் பாவ சாப மரணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பீர்களோ? ஹல்லேலூயா. ஒரு ஆர்ப்பரிப்பின் ஜெயத்துணி கேட்க வேண்டுமையா? ஆமென். என் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், என் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். சாதாரணமா அவர் உயிர்த்தெழவில்லை. அவர் சொன்னார் ஹல்லேலூயா, ஆமென், என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்பவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் எப்படி உன்னை கைவிடுவார்? ஒரு பாடு வந்ததுன்னா, ஒரு நெருக்கம் வந்ததுன்னா, ஐயோ ஒருவரை இழக்க கூடாது, ஒருவரை இழந்து விட்டோம்னா எல்லாம் அஸ்தமித்து விட்டதையா, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி இந்த சமுதாயத்தில் வாழ போறேன் என்று சொல்லி அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை முடிவு வரை என்னும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னதை அவங்க ஆமென் விசுவாசிக்கலையா? விசுவாசிக்கல. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னார், நம்பல. இப்ப அங்க வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்பவும் அவங்க கண்கள் திறக்கல. ஹல்லேலூயா. இப்போ ஆனா உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஏசப்பா பேச பேச அந்த வழியில பேச 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 அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நெருப்பு, ஒரு அக்னி எழுப்பிக்கிட்டே இருக்குது.
ஆனா கண்கள் திறக்கப்படல. எப்ப கண்கள் திறக்கப்பட்டதுன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், பிரைஸ் சொல்லார், அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31 வாசிமா. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. இப்போ வாசிங்க 32. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு உடனே தங்கவில்லை, அப்பவே எழுந்து மீண்டும் எருசலேமிற்கு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. போய் நற்செய்தியை அறிவித்தார்கள். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இனி நமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நமக்கு பயம் இல்லையா? ஓ, நம்மை யார் நடத்துவா? நமக்கு யார் உதவி செய்வா? யார் நம்ம கூட இருந்த நம்மளை தைரியப்படுத்துவா? ஐயோ, நம்ம கூட இருந்தவர் இல்லையே என்ற பயம் இப்ப வேணாம். இதோ மரித்தவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கும்படியாய் எழுந்து விட்டார் என்கின்ற நற்செய்தியை இந்த 2 சீஷர்களும் போய் தம்மோடு இருக்கிற சீஷர்களுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல அன்பு தேவ பிள்ளைய, வியாதி ஒரு புறம், கடன் ஒரு புறம், தரித்திரம் ஒரு புறம், மரண பயம் ஒரு புறம், இன்றைக்கு எத்தனை பேரை துக்கத்தில் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. பயத்துக்குள்ள கட்டி வைத்திருக்கிறது. அவர்களை இடத்துல இந்த 2 பேர் போய் தைரியமாய் உயிர்த்தெழுந்த இயேசு, அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு எங்களை சந்தித்தார் என்று சொன்னது போல இன்னைக்கு எத்தனை பேர் இயேசப்பாவுடைய ஆமென் நாமத்தை குறித்து அப்படிப்பட்ட ஜனங்க கிட்ட போய் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏதோ கடமைக்கு வந்து ஆமென் தேவனுடைய சண்டே சர்வீஸை பார்த்துட்டு போறது அல்லங்க கிறிஸ்தவம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற, நடுங்கி கொண்டிருக்கிற, பிசாசினால் கட்டி வைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னையும் உயிர்ப்பிக்க, உன்னையும் நடத்த, உன்னையும் தைரியப்படுத்த, உன்னையும் மோட்சித்து பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் சொல்றதுக்கு தாங்க இன்றைய நாள். பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் என்ற நம்பிக்கை வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. ஆனா இன்னும் கிறிஸ்துவுக்காக போய் நிற்கக்கூடிய அந்த தைரியம் வரல. பூட்டின வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கதவை உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டு, ஏன்னா யூதர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க இயேசுவின் நாமத்தை குறித்து சொன்னாலே சிறைச்சாலையில போடப்படுவீங்க, மரண தண்டனைக்குள்ளாவீங்க. ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க, சட்டம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பயத்துல உள்ள பூட்டின வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, அங்கே பூட்டின வீட்டுக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். அல்லேலூயா. பூட்டின வீட்டுக்குள்ள என் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அவங்களுக்கு எதை கொடுத்தாரா? பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த உலகம் உங்களை பயமுறுத்துகிறதோ, அதிகாரங்கள் உங்களை பயமுறுத்துகிறதோ, பதவி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள் இயேசுவை ஆராதிக்க கூடாது என்று உங்களை பயமுறுத்துகிறார்களோ, அவங்க என்னையா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்ற, சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாம சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள். கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆத்மாவை கொல்ல முடியுமா? அவங்களால முடியாதுயா. ஆத்மாவை அவங்களால காப்பாற்றவும் முடியாது, கொல்லவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டுத்தையுமே, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு தேவ பிள்ளைகளை, அவருக்கு தான் நம்ம பயப்படணும். பூட்டின வீட்டுக்குள்ள போய் சமாதானத்தை கொடுத்த தேவன். அது மாத்திரமா? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு வாக்குரைக்கிறார், நீங்க பூமி எங்கிலும் எங்க இப்ப சிதறி போக வேண்டாம், எருசலேமிலே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஒரே இடத்துல தரித்திருங்கள். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரு? நான் சென்று உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை போதித்து கண்டித்து உணர்த்தி நடத்துவார் என்று சொல்லி வாக்குரைத்திருந்தார். இந்த வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க ஒரே இடத்துல இருங்கப்பா, நான் போகலன்னா அவரை உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியாது. அல்லேலூயா. நான் சென்று அந்த தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்குரைத்திருந்தார்.
உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் எல்லாருக்கும் காட்சியளித்து விட்டு அவர் பரமேறி சென்று வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த இடம் அசையத்தக்கதாக அவர்களுடைய நாவுகள் பிளந்திருக்கும்படியாக அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவரை இறங்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. என்ன ஆவி இல்லாம இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளே, அங்க மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றினார். ஹல்லேலூயா. இப்போ அவங்க எங்க வந்தாங்கன்னா, நீங்க கொலை செய்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சின்னு தெருவுக்கு வந்துட்டாங்க. சீஷர்கள் பூட்டின வீட்டுக்குள்ள இருந்தவங்க மேல் வீட்டுக்கு அறையில போனாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றாங்க. இப்போ நீங்க கொலை செய்த இயேசுவுக்கு நாங்க சாட்சியா, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. உன்னால முடிஞ்ச சிறைச்சாலை போறியா, போடு, பரவாயில்ல. என்னால கொல்ல போறியா, கொல்லு, பரவாயில்ல. ஹல்லேலூயா. இந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சி. தைரியமா வந்து நின்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அன்புதவ பிள்ளைகளை, இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று சொல்லி வாரினால அடித்து கட்டின் காவலிலே பேதுருவை கொண்டு போய் போட்டு விட்டார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். இங்க சீஷர்கள் வீட்டுக்குள்ளே உக்கமா செபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பேதுரு சிறைச்சாலையில காவல் பண்ணு கொண்டு இருக்கிறாரு. தண்டனை அனுபவிக்க காவல் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இவர்கள் இங்கே ஊக்கமா செபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே தேவதூதன் இறங்கி சென்று ஹல்லேலூயா பேதுருவை சிறையிலே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த சிறைச்சாலை பூமி அதிர்ச்சியை கண்டது. சிறைச்சாலை அதிர்ந்தது. கதவுகள் திறக்கப்பட்டது. பேதுருவின் கையில் இருந்த விலங்குகள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவருடைய விழாவிலே தட்டி தேவதூதன் பேதுருவை எழுப்புகிறார். அரை தூக்கத்தில் எழும்பின பேதுரு அவனோடு கூட நடந்து வருகிறார். ஒவ்வொரு வாசல்களும் தானாய் அந்த இரும்பு கதவுகள் திறக்கப்படுகிறது. அவன் ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விடப்படுகிறார். அவன் சீஷர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அவனுடைய அந்த கூடாரத்துக்கு அவன் திரும்பவும் கொண்டு வரப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க, உங்களுக்குள்ள யாராகிலும் உடம்பு முடியாம மருத்துவமனையில பிசாசிற்குரிய சிறை வைத்து இருக்கோம்னாக்கா மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஒருவேளை ஹல்லேலூயா அவர்கள் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள இருப்பாங்க. இல்லை யாராகிலும் கடனுக்குள்ள மாட்டி ஐயோ வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்திருப்பாங்க. நீங்க இங்க கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அங்கே சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்கும். அங்கே வியாதி பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். அங்கே கர்த்தர் சுகமாக்குற வல்லமை அனுப்புவாரு. கடனை கொடுத்து தீர்க்கக்கூடிய அபிஷேகம் இறங்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அவர்கள் துக்கப்பட்டதற்கு காரணம் பாடுகள் இல்லாத மகிமை எதிர்பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு ஒரு மெசியா, ஒரு ராஜா வருவார், எங்களை பாடுகளே இல்லாம எங்களை அவர் ஆளுகை செய்வார் என்று நம்பி இருந்தாங்க. அதே போல ஏசப்பா வந்தார், மரித்தவர்களை சுகமாக்கினார், பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்தினார், பயங்கர அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். 2 அப்ப 2 3 என்ன பண்ணாரு? 5 மீன்கள் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். கடல் மீது நடந்து வந்தார், காற்றை அதட்டினார், புயலை அடக்கினார். ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்தினார். இதெல்லாம் பார்த்துதான் மெய்யாகவே இவர்தான் மேசியா என்று நம்பினாங்க. நம்ம கொஞ்சம் விசுவாசப்பட்டாங்க. இவரை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை சரியாய் அறிந்து கொள்ளாததுனால இவங்க இப்ப துக்கமானாங்க. இப்போ துக்கப்பட்ட இவர்களை கர்த்தர் மீண்டுமாய் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். என்றைக்கு உங்களை தம்மை உங்களுக்கு தம்மை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, அல்லேலூயா, யாரெல்லாம் ஒரு விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கட்ட விழுத்து உன்னை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரை மரணமே அவரை கட்ட முடியல. அந்த மரணத்தின் சங்கிலிகளை உடைத்து பாதாளத்தை ஜெயமாக எடுத்து வந்தவர். அவர் மரணத்தை ஜெயமா எடுத்தவர் என் இயேசு. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம. அல்லேலூயா.
சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க வேதம் சொல்லுகிறது, அவங்க நினைச்சாங்க அவர் பாடுகளே இல்லாம அவர் நம்மள என்ன பண்ணுவாரு, ராஜா இருந்த அரசன். ஆனா கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஆண்டவர் மரிச்சிட்டாரேன்னு பயந்துட்டாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்ப அவங்க கண்களை திறந்து அவர்களுக்கு அவர் தம்மை தரிசனமாகி அவர்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, வேத வாக்கியங்களை எடுத்துரைத்து மீண்டுமாய் அவர்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அவிசுவாசத்துல மரித்து போயிருந்த அவர்கள் உள்ளங்களில மீண்டும் ஒரு எழுப்புதலை கொடுத்தார் வசனத்தினாலே, வார்த்தையினாலே. 1 கொரிந்தியர் 15:3 சொல்லுகிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்து அவர் அவங்களுக்கு ஆமென். இப்போ முன்னோர்களால் அல்லேலூயா தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வேத வாக்கியங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அந்த வழியில என்ன எடுத்துரைத்தார்னா 1 கொரிந்தியர் 15:3 வேகமா வாசிங்கம்மா. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. ஐயா, அவர் மாத்திரம் மரிக்கவில்லை என்று சொன்னா அல்லேலூயா, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன என்ன பண்ண முடியாதுங்க, ஜெயித்திருக்க முடியாது. 1. 2வது, அவர் மாத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்படலைன்னா நோவா காலத்துல கீழ்ப்படியாமையினால பாதாளத்துல பிசாசினால கட்டி வச்சிருந்த அந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளும் பெரிய பெரிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருந்தது. இதை இந்த சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். நீங்களும் நாமும் அறியாதிருக்க மனதில்லை. கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் மரிக்கலனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்காது. அல்லேலூயா. அவர் மாத்திரம் அடக்கம் பண்ணப்படலன்னா அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பாதாளத்துக்கு போன ஆவிகளுக்கு அல்லேலூயா பிரசங்கம் பண்ணி இருக்க முடியாது. மேசியா இவர்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இருக்க முடியாது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிறைப்பட்டவங்களை அங்கிருந்து சிறையாக்கி வெளியில கொண்டு வந்தார் என் இயேசு. இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்து கேட்கிறாங்க, ஒரு கடவுள் ஏன் மரிக்கணும்னு சொல்லி, ஒரு கடவுள் ஏன் சாகணும்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பரிசுத்தமான ஒரு ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. ஒரு மனுஷனுடைய ரத்தமும் பரிசுத்தமான ரத்தமா இல்லை. அல்லேலூயா. ஆகவே என் கடவுளே இந்த மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்து அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியில விலைக்கரைமாய் கொடுத்து பாவத்தில சாபத்தில மரண ஆக்கில இருந்த ஒவ்வொரு மனிதரையும் மீட்டு ரட்சிப்பது அவருக்கு பிரியமாய் இருந்தது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அடுத்தவர்கள் வாசிங்க அன்பு தேவ பிள்ளைகளை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஐயா, கடவுள் மனித அவதாரம் எடுத்தார் என்று சொன்ன இந்த உலகம் நம்புது. ஆனா கடவுள் மனிதனுக்காக மரித்தார்னா நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அல்லேலூயா. கடவுள் ஏன் மரிக்கணும்னு ஒரு கேள்வியை கேக்குதுயா இந்த உலகம். அப்படி கேள்வி கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே.
என் இயேசு ஹல்லேலூயா இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்தது எதுக்குன்னா அவர் தான் இந்த மனுக்குலத்தை உண்டாக்கினார். நான் அவன் படைத்த என்னால் உருவாக்கப்பட்ட இந்த மனுக்குலத்தை போல இந்த மனிதர்களை போல நானும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராகவே இந்த உலகத்துக்கு வந்து இந்த மனுஷனுடைய பாவங்களை நீக்குவதற்காக என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தமான ரத்தத்தை விலைக்கரியமாய் கொடுத்து என் பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் ஹல்லேலூயா அவர்களை போலவே ஆமென் பிரைஸ் சொல்ல என்ன பண்ணாரா? அப்படியே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழலன்னா இன்னைக்கு பிசாசானவன் ஒவ்வொருவரையும் இந்த பாதாளத்துக்குள்ள அந்த மரணத்துக்குள்ள கட்டி வச்சிருந்திருப்பான். அவங்களுக்கு விடுதலையே இருந்திருக்காது. என்னடிக்கும் காலமா அந்த நரகத்துக்குள்ளவே இருந்திருக்கும், பாதாளத்துக்குள்ளவே இருந்திருக்கணும். ஆமென். அந்த மரண உபாதையின் கட்டை அவிழ்ப்பதற்காக என் இயேசு ஆமென் அவருடைய சரீரத்திலே மரணத்தை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்க இயேசுவை அறியலையே, அப்ப இவர் பாதாளத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. மரித்து பாதாளத்துக்கு போகிறாரு. அல்லேலூயா. அங்க போய் அங்க 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. அவங்களுக்கு நோவா காலத்துல கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்றாரு. அவங்க அந்த வார்த்தையை கேட்டு மெசியாவை விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை, பிசாசினால் சிறை வைத்து வைக்கப்பட்டிருந்தவர்களை சிறையாக்கி அங்கிருந்து மேல கொண்டு வருகிறார். கண்ணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன தேவனுடைய அநாதி சித்தம் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆதீனத்தில் இருந்தவைகள் எல்லாம் ஆமென் இந்த மாம்ச கண்ணுல தெரிஞ்சுக்க முடியாதுங்க. நீங்க ஆவிக்குள்ளானவங்களா தான் அவருடைய திட்டங்களும் எல்லாம் நமக்கு தெளிவாய் புரியும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அங்க வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே 1 கொரிந்தியர் 14:4 வாசியுமா, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:4 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவிற்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் அவதரிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அவர் மரித்து பாவத்திற்கு ஒரு விமோசனத்தை, பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆகவே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் பாதாளத்துக்கு சென்று பாதாளத்தில் சிறைப்பட்டவர்களையோ விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆகவே அவர் பாதாளத்துக்கு போகும்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து ஆமென் மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வாக்கு வைத்திருந்தார். அவர் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அழியாத வாழ்வை நித்தியத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று வாக்கு வைத்திருந்தார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு உயிர்த்தெழுந்தார் புரியுதா? தீத்து 2:11 சொல்கிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதான தேவ கிருபையானது பிரசன்னமாகி இந்த உலகத்துல பாவின ஒருவரையும் தள்ளாம ஒருவரையும் குற்றப்படுத்தாம நம்ம பலவீனர்களாவே கர்த்தர் பார்க்கிறார். மனுஷங்களை ஆண்டவர் பார்க்கிற பார்வை பலவீனர்கள் பார்க்கிறாரு. இந்த உலகத்துல ஒரு சின்ன தவறு பண்ணா கூட ஆமென் பூதாகாரமா பேசுற இந்த உலகத்துல பெரிய பாவம் இருக்கு, சின்ன பாவம் இருக்கு. மன்னிக்க கூடிய தவறு இருக்கு, மன்னிக்க கூடாத தவறு இருக்கு. பிரைஸ் 2 இருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளை, மன்னிக்க கூடிய சின்ன தவறு பண்ணா கூட அல்லேலூயா ஆமென் நம்மள அப்படியே கல்லு மேல கல்ல போட்டு நம்மள சாகடிச்சு கொண்டு புதைக்கிற இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை விளையேற பெற்றது. அல்லேலூயா. நம்மை பலவீனமானவர்களாகவே கர்த்தர் பார்க்கிறாரு. நம்மை பலவான்களாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு மதங்கள் அல்ல ஆமென் மார்க்கம் மாத்திரமே அவர் ஸ்தாபித்தார், மதத்தை ஸ்தாபிக்கவில்லை. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு வரலையா, மார்க்கத்தை உண்டாக்கவே வந்தார். வழியை காண்பிக்க வந்தார், வழியை உண்டாக்க வந்தார். அவருடைய வழியில நீ வருவே சொன்னா உனக்கு மரண பயம் இல்லை, பாதாளம் உன்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. எதுவும் உன்னை கட்டி வைத்து இருக்க முடியாது.
ஆமென். மரணமே உன் கூர் எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க? மரணத்தை ஜெயித்தவர் என் கிறிஸ்து, பாதாளத்தை வென்றவர் என் கிறிஸ்து. அவர் உன் கூட இருக்கிறார். நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் கலங்கணும்? பிரைஸ் தி லார்ட். 10 நாள் வாழ்க்கையோ, 10 வருஷம் வாழ்க்கையோ, 20 வருஷம் வாழ்க்கையோ, 100 வருஷம் வாழ்க்கையோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள் இந்த பூமியில நீ மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சியா இருக்கிறதா தேவனுடைய பலன். தேவ பிள்ளைகள் பலன் அது. எந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. பேதுரு கட்டி வைக்கப்பட்டு சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தூங்கிட்டு இருக்கிறார். ரிலாக்ஸா முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு தேவன், இதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய பலன். நான் எங்க இருக்கிறோம், அங்க கர்த்தர் இருக்கிறாரு. அக்கறை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நான் கலங்கி பயந்து நான் என்ன செய்ய போறேன்? நான் இருக்கிற இடத்துல என் கர்த்தர் இருக்கிறாரியா. நான் உன்னோட உனக்குள்ள வாசம் பண்ணி நான் உனக்குள்ள வாசமா இருக்கிறேன்னு சொன்னவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? என்னை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிற தீத்து 2:12-13 நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி மகா தேவனும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு போதிக்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன போதிக்கிறதுனா, அவருடைய வருகைக்காக இனி ஆயத்தப்படணும். அவருடைய மரணத்தையே இன்னும் சொல்லி துக்கம் கொண்டாடிட்டு இருக்காதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இனி மீண்டும் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற நாமே நல்ல ஒரு செய்தி என்னன்னா, அப்பா உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு. பாவங்கள் போக அப்படி கழுவப்பட்டவங்க ஆண்டவருடைய வருகைக்காக காத்திரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருச்சபை மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கழுவப்பட்ட நீங்க, முழுகின நீங்க அவர் வருகைக்காய் ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டும். சபை என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட்டு காத்து இருக்கணும். இன்னும் வெந்ததை துண்ணுட்டு விதி வந்தா சாகலான்னு சொல்லி உன் இஷ்டம் போல உன் கண்களின் இச்சையில, இருதயத்தின் சிந்தைகளில, கால்களின் ஓட்டத்துல நீ ஓடிக்கொண்டு இருப்பனா, இனி நியாய தீர்ப்பு நாள் மாத்திரமே இருக்கிறது. இனி கிறிஸ்து மரிப்பதில்லை. ஆகவே மரித்த ஆத்மாக்களை அவர் மீண்டும் அவருடைய மரணத்தினால உயிர் பெற செய்வதற்கு மறுபடியும் அவர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. நீ நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நியாயாதிபதியா வரப்போகிறாரு. அதற்கு முன்பாக ரகசிய வருகை இருக்கிறது. பரிசுத்தவான்கள் தீங்கு அனுபவிக்காமல் எடுத்துக் கொள்ளப்படும்படி கர்த்தர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தீத்து 2:14 அவருடைய 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டுக் கொண்டு தமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தாமே தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது எதுக்குங்க? என்னை சுத்திகரிப்பதற்காக. தைரியமா சொல்லுங்க, என்னை சுத்திகரிப்பதற்காக. பாவ சாபத்தில் இருந்து, ரோகத்தில் இருந்து, இந்த உலகத்தின் பாவ கட்டில் இருந்து, பாதாளத்தின் வல்லமையில் இருந்து என்னை மீட்டு ரட்சித்து என்னை சுத்திகரித்து எதற்காக? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், பிரைஸ் எல்லாம் எல்லா அக்கிரமத்திலும் என்னை மீட்டுக் கொண்டது எதற்காக? நற்கிரியைகளை செய்யவும் பக்தி வைராகியம் உடையவர்களாய் வாழவும். எதுக்கு உன்னை மீட்டு ரட்சித்தாரு? எதுக்கு அவர் உயிர்த்தெழுந்தாரு? பக்தி வைராகியமா மாறணும். ஆமென். எதுக்காகவா? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நல்ல செயல்களை செய்வதற்காக இந்த பூமியில. ஆமென். கிறிஸ்தவர்கள் தான் நற்செயலை செய்யணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்குது கிறிஸ்தவம்? மாறல, ஜாதி பார்த்துன்னு மாற தட்டின்னு இருக்குது. ஜாதி பார்த்துட்டு இருக்குது கிறிஸ்தவம். அதையா கர்த்தர் அதுக்காகவா உயிர்த்தெழுந்தாரு? அதுக்காகவா மரிச்சாரு? ஹல்லேலூயா. இடமே பார்த்துட்டு இருக்குது, பணத்தை பார்த்துட்டு இருக்குது. அன்பு தேவ பிள்ளைய, அதெல்லாத்தையும் கிரியைகள் எல்லாம் அழிச்சிட்டு கிறிஸ்துக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாய், பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை எதற்கு ஒப்பு கொடுக்கணும்னா நற்கிரிகளை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்னா பக்தி வைராகியம் உள்ளவர்களாய் வாழ்வதற்காக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டீங்க.
மற்றவர்களை குறித்து அசதியாவோ குறைவாவோ எண்ண மாட்டீங்க. உங்களை விட ஒருபடி மேல நினைப்பீங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுதலை பண்ணும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா. 1 பேதுரு 3:18-19-21 சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப கிறிஸ்து மரித்தது எதற்காகனா, அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலே சேரும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அவர், ஆமென், ஹல்லேலூயா, அநீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு நான் ஏற்கனவே சொன்னது போல 3:19-21 அந்தபடியே அவர் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கிச்சுட்டு இங்க ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமென். அப்பம் பிற்குதல், அல்லது ஞான ஸ்நானத்தை அங்க கொடுக்கிறார். அங்க எம்மாவூர் சீஷர்களுக்கு அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே ஆவியில ஆமென் அவர்களுக்கு போய் அவர் பிரசங்கப்படி அவங்களாம் மீட்டு கொண்டு வந்துட்டு இப்போ பூமியில் இருக்கிற சகல ஆமென் மனுக்குள்ளத்திற்கும் அவர் பொதுவான ஒரு நியமத்தை வைக்கிறார். உங்களையும் எல்லா பாவத்தில் இருந்தும் மரண உபாதையின் கட்டிலிருந்தும் அவன் சாவிலிருந்தும் மீட்டெடுத்து அந்த மறுவாழ்விற்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்களையும் நான் அழைக்கிறேன். நீங்க வர விரும்பினால் ஹல்லேலூயா முழுகி ஞானஸ்நானத்தை எடுத்து என்னை பின்பற்றி வாங்க ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை அங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இது 1 பேதுரு 3:18-21 வரைக்கும் இருக்கு. நேரம் இல்லை, நான் 1/4 மணி நேரத்தில் முடிக்கணும். ஆகவே தான் அப்படி உங்களுக்கு வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அங்க வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2:6 அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ள நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம். என்னவா? ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவன் ஞானத்தையே இப்பொழுது நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். பிரசங்கிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, கடவுள் மரிப்பாரான்னு இந்த உலகம் கேள்வி கேட்டுட்டு இருக்குது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரேன்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் சீஷர்களே என்ன பண்ணிட்டாங்க, பின்மாண்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. ஆமென், பிரைஸ் சொல்லார். உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்னும் தரிசிக்காமல், ஹல்லேலூயா, அவர் எப்படி ஆமென் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில, இந்த 3 கூட்டத்துக்கு மத்தியில கர்த்தர் இங்க சொல்றாரு, அன்பு தேவ பிள்ளைகளே, தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே, வாசிமா, தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாகிய ரகசியமாகிய தேவனுடைய ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா. அது மறைக்கப்பட்டு இருந்ததையா நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள், இந்த பிரபஞ்சத்தின் அவன் பிரைசுல பலவான்கள், இயேசு மாத்திரம் மரித்தால் பிரைசுல அவர் புதிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடுவார், சகல மனு குலத்தை பாவ சாப மரணத்திலிருந்து மீட்டு விடுவார் என்ற திட்டம் மாத்திரம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்க. இங்க நாங்க பேசுறது தேவ ஞானத்தை இப்ப பேசிட்டு இருக்கோம். முன்னாடி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? தெரியல. ஆண்டவர் மறிக்க விட்டு இருக்க மாட்டான் பிசாசு. இந்த பிரபுக்களும் ராஜாக்களும் அவரை மறிக்க விட்டு இருக்க மாட்டாங்க. அவரை பத்திரமா பொத்தி பாதுகாத்து இருப்பாங்க. ஏன்னாக்கா அவர் மறிச்சா இந்த உலகத்துக்கு விடுதலை. அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தா அவருடைய கிழிக்கப்பட்ட விழாவின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் உயிர் தெழுதலின் மூலமாக ஆலயத்திற்கு வெளியில இருந்த, பிரகாரத்துக்கு வெளியில இருந்து கடவுளை பார்க்க முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியாம வெளியில இருந்த ஒரு கூட்ட ஜனங்க கிருபாசன தண்டையில ஓடி வந்துருவாங்க என்பதை அவங்க அறிந்திருந்தா, அல்லேலூயா, அவர் மறிக்க விட்டு இருக்க மாட்டாங்க. கிறிஸ்து மரித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியருமாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. இந்த கருவூலத்துக்குள்ள, இந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா உடன்படிக்கை பேழை இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரமே உள்ள போக முடியும். மற்ற ஆசாரியர்கள் யாருமே போக முடியாது. அவங்களாம் பரிசு ஸ்தலம், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, பரிசு ஸ்தலம் வரைக்கும் தான் வர முடியும். மக்கள்ல ஜனங்க எங்க இருக்கணும்னா வெளி பிரகாரத்துல வந்து அங்க பலியிட்டு விட்டு அப்படியே போயிருந்த பாவங்களை தொலைச்சிட்டு. அல்லேலூயா. இங்க உள்ளேயே வர முடியாது. இங்க மகா பரிசுத்தத்துல ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் தவிர வேற யாரும் போக முடியாது. என் கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை ஜெயித்து மனு குலத்திற்கு பெரிய ஒரு மீட்பை, பெரிய ஒரு விடுதலை பெற்று கொடுத்தாரியா. அவர் அண்டையில நேரடியா வரும்படியாக உங்களை நேரடியா பரிசுத்த பலிபீடத்துக்குள்ள, மகா பரிசுத்த தலத்திற்குள்ள கொண்டு வந்து முகமுகமாய் உங்களோட பிரச்சனமா அங்கே உங்களோடு கூட அவர் நிச்சயமாக உங்களுக்கு தரிசனமாகி, அல்லேலூயா, உங்களோட முகமுகமாய் பேசும்படி எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தாரியா. சொல்லுங்க, அவர் மாத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலைன்னா இங்க நான் வந்திருக்க முடியுமா? இங்க நிக்க முடியுமா? அல்லேலூயா. நசல் கொண்டதும் நோவு கொண்டதும் அடிபட்டதும் இங்க வர முடியாதுயா. நீ போய் நியாய பிரமாணத்தை படிச்சு பாரு, பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தை படிச்சு பாரு. இங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உள்ள வர முடியும். அவர் பிரதான ஆசாரியர், மத்த யாரும் இங்க உள்ள வர முடியாது. இந்த இடத்துல வரணும்னா கூட ஆசாரியர்கள் தான் வர முடியும். அந்த இடத்துல வர முடியும்னா லேவியர்கள் தான் வர முடியும். அப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தின் எல்லா கட்டுகளையும் எல்லா சாபங்களையும் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டு உங்களை என்னை மீட்டு ரட்சித்தமாக தேவன் அவர். புரியுதுங்களா அன்பு தேவ பிள்ளைகள்? எப்படிப்பட்ட ஒரு மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுத்தார் சிலுவையில. ஹல்லேலூயா. இது முன்னாடி பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் மறிக்க விட்டுருப்பான். ஹல்லேலூயா. என்னையா உலகமே அவர் பின்னாடி போகுதுன்னு சொல்லி அப்பவே அவன் என்ன பண்ணான்? பயம், திகில் வந்தது. அவர் மறிச்சாதாயா யுக்தான பேருக்கு, கோடிக்கணக்கான பேருக்கு விடுதலை. என்ன விடுதலைன்னா மரணத்தில் இருந்து விடுதலை, சாவில் இருந்து, இரண்டாம் நரகமாக அக்னி கடலில் இருந்து விடுதலை. நித்திய மீட்பை பெற போகிறவர்கள் கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ளாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிந்திருந்தால் கிறிஸ்து மறிக்க விட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் தேவ ரகசியம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறது ஐயா. அந்த தேவ ஞானம் என்னன்னா 1 Corinthians 2:8 சொல்லுகிறது, அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. காரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ரகசியம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் மகிமையின் தேவன்யா. தேவனே மனுஷனாய் பூமியில அவதாரம் எடுத்து பாவம் செய்யாத அவர், பாவத்தில் பிறக்காத அவர், பரிசுத்தமான அவன் மாசற்ற அவருடைய ரத்தத்தை விலைக்கரியமாய் கொடுத்து தம்முடைய மரணத்துக்கு அதிகார பிசாசானவனை ஜெயித்து அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் மீட்டு ரட்சித்துக் கொண்டே இருக்கிறாரியா. ஆண்டு தினமா ஆவியான சபையில ஆத்மாக்களை சேர்த்துக் கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இதான் அந்த மகிமையின் ராஜாவுடைய உயிர்த்தெழுதலின் மகத்துவம். ஆமென். ரகசியம் இதுதான் அன்பு தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 24:10 சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவரே மகிமையின் ராஜாயா. நீங்க கொலை செஞ்சீங்க பாரு, இப்ப சீஷர்கள் நீங்க கொலை செஞ்சீங்க பாரு. ஆமென். இவர் தயா அந்த மகிமையின் ராஜா. இந்த உலகமே தேடிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம் பின்மாற்றத்துல போய், ஒரு கூட்டம் பயந்து, ஒரு கூட்டம் அவிசுவாசப்பட்டு, ஐயோ எங்க ராஜாவை கொண்டுட்டாங்களே பயந்துட்டு இருந்தீங்களே, இவர் மரிச்சு உயிர் தெரிந்தா தாயா உங்களுக்கு மறுவாழ்வு. அவர் மரித்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன இவர் தான் அந்த மகிமையின் ராஜா. அல்லேலூயா. சொல்லிட்டாங்க. வேதம் சொல்லுகிற ஏசாயா 54:5 இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. ஓசியா 12:4-5 சொல்லுகிறது, அவன் பெத்தேலிலே அந்த யாக்கோபை அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலே நம்மோடு கூட பேசினார். கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன். அல்லேலூயா. யெகோவா என்பது அவர் நாம சங்கீதம். நாம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நானே அவர் என்பதை
நீங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த ரகசியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அதற்கு அவன் அவன் சகோதரரே, அப்போஸ்தலர் 7:2 பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, இந்த மகிமையின் தேவன் தாயா ஆபிரகாமுக்கு தரிசனமானாரு. இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்குது இயேசுக்கு மேல ஒரு பிதா இருக்கிறார். ஆமா இருக்கிறாரியா. ஆமென். அந்த பிதா தான் ஆமென் கடவுள். இந்த இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. பிதாவும் கர்த்தர் தான், இயேசுவும் கர்த்தர் தான், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் பிதாவானவராய் இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் ஏற்ற வேளையிலே மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்தது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தயாய்க்கு அவதரித்தார் மனுஷனா. அந்த வார்த்தை தான் மனிதனாய் மாறினது. ஹல்லேலூயா. அவர் மனிதனாகவே மாறினாரு, மனிதனாகவே தன்னை வெளிப்படுத்தினாரு, மனிதனாகவே மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தாரு, மரித்து உயிர்த்தெழுந்தவர் இப்பொழுது தேவாதி தேவனும் ராஜாதி ராஜும் கர்த்தாதி கர்த்தருமாய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அதனால பக்தி விருத்தி அடையும்படியாய், நற்கிரியைகளை செய்யும்படியாய் நீங்க எழும்பணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை யாக்கோபு 2:1 சொல்லுகிறது, என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றிக் கொள்ளாதிருக்குங்க. பட்சபாதம் வேணாம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க இருக்கக்கூடாது, விசுவாசிகள் இருக்கக்கூடாது, பட்சபாதமே இருக்கக்கூடாது. நீ தான் எனக்கு தேவை, நீ எனக்கு தேவையில்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசி கூட்டம்லாம் எப்படின்னா ஒரு சபையில தனக்கு ஏத்த ஆவிக்கேத்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுவாங்க. இல்லையா இல்லையா. இயேசுவே சிசுடைய காலை கழுவினார்னா நீங்கள் ஒருவர் கால்களை கழுவக்கூடிய தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அதிலே பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. டீம் செட் பண்ணாதீங்க, ஜெபத்துக்கு குழுவை செட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ். ஆதிக்கத்த மாதிரி டீம் செட் பண்ணாதீங்க. ஊழியக்காரன் என்னைக்குமே உங்களை பிரிச்சு பார்க்கறதே இல்லை. நீ தான் வேணும், நீ தான் வேணும் எல்லாம் கிடையாது. ஊழியக்காரனை யார் அதிகமா கொஞ்சம் ஊழியக்காரன் யாரை நேசிப்பானா? சபையில ஜெபிக்கிற பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளா? அது பட்சபாதம். ஆமென். நல்ல தசமா கொடுக்கிற பிள்ளைகள், அது பட்சபாதம். ஆனா உண்மையா ஆவியை பெற்ற ஒரு ஊழியக்காரன் காணிக்க தசபாகத்தை அல்ல, அதுக்கும் மேல ஒரு படி போய் ஆமென் பிறப்பிள்ளை நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நேசிப்பான். அல்லேலூயா. உபவாசத்தோட கண்ணீரோட ஆத்தும பாரத்தோட பிறப்பிள்ளை நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை நேசிப்பாயா. இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரன் இருக்க வேண்டிய அடையாளம். பட்சபாதம் இல்லாத தேவன் அவர். நாமும் பட்சபாதம் இல்லாமல் இருப்போம். அன்பு தேவ பிள்ளைகள். ஆகவே தான் பிலிப்பியர் 2:6-13 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடனை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தார். வாசிமா. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு. ஓ வாசிமா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் முழங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தர் என்ற மகா பரிசுத்த நாமத்தை அவருக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கய்யா. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை மாத்திரம் ஜெயிக்கலையா. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, மரணத்தை மாத்திரம் ஜெயிக்கல. ஆமென். தம்மால் படைக்கப்பட்ட மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாய், ஹல்லேலூயா, மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவர் தன்னை அவன் கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்துவை அறியாத பாதாளத்தில் இருந்த ஆவிகளுக்கும் தம்மை வெளிப்படுத்தி அவர்களையும் மீட்டுக்கொள்ள வர வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் போயிட்டு வந்தார் பாருங்க. அவர் தயா வானத்தையும் பூமியின் சகலத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர். அவரே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரே தேவனும் இரட்சகரும் மீட்புமானவர். அவர்தான் மேசியா.
அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் 1 பேதுரு 1:20 சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசே எதிர்பார்த்தார், ஆபிரகாம் எதிர்பார்த்தார், தாவீது எதிர்பார்த்தார், எத்தனையோ பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்தார்கள். ஐயோ, கிறிஸ்து மேசியா எங்க காலத்துல பிறக்க கூடாதா, எங்க காலத்துல பிறக்க கூடாதா, எங்க காலத்துல பிறக்க கூடாதான்னு அத்தனை பேர் ஏங்கி தவித்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் அல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல, இந்த 2000 வருஷத்துல கர்த்தர் இந்த பூமியில அவதரித்து, மனிதனாய் அவதரித்து, சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் சிலுவையிலே ஜெயமாய் எடுத்து உயிர்த்தெழுதலான ஆண்டவர் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணினவருக்கு கொடுத்து மீண்டும் வரப்போகிறேன், என் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு காத்திருங்கள் என்று சொல்லி ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, என் இயேசு மரிக்கலனா, என் இயேசு அடக்கம் பண்ணப்படலனா, என் இயேசு உயிரோடு எழுந்திருக்கலனா, உயிரோடு இருக்கிற நாமும் கெட்டு போயிருப்போம். ஏற்கனவே மரித்தவங்களும் கெட்டு போயிருப்பாங்க. ஒருவனும் கெட்டு போவதின் சித்தமில்லை என்று சொன்னேன். அருள்நாதர் இயேசு அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை ஜெயித்து மன்னவராக ராஜாவாக இன்னைக்கு வீட்டிருக்கிறார் சிங்காசனத்துல. எத்தனை பேர் அந்த சிங்காசனத்தை தரிசிக்கிறீங்க? இன்னைக்கும் இயேசுவே என்று கூப்பிட்டீங்கன்னா அருகில வந்து நின்று, உனக்கு என்ன சம்பவிச்சது மகளே? நீ ஏன் கலங்குற? நீ ஏன்பா பயப்படுற? நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆற்றி தேற்றுகிற நல்ல தேவன், நல்ல தகப்பனாய் அவர் இன்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே எல்லாரும் இன்றைக்கு ஜெபிச்சு நாம் முடிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை நாம் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். எல்லாம் பலமுறை வாசித்த ஒரு வேத பகுதி தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 22-32 நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவன் தாவீதின் தீர்க்க தரிசனை குறித்தும் அவன் சந்ததியில் தேவன் மனுஷகுமாரனாக வந்து நம்மை மீட்கிறவர் என்றும் எழுதி வைத்திருக்கிறது. தாவீது சங்கீதக்காரன் இதை தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மறைபொருள்கள், அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படிக்கு என் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அங்க சங்கீதக்காரன் சொல்றான். ஆமென். அதுல ஆமென் பிரைஸ் 20 வாசிமா, சாரி 22 வாசிமா, சீக்கிரமா ஒரே வசனத்தை வாசிச்சு நாம் முடிப்போம். அப்போஸ்தலர் 2:22, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பலத்த செய்கைகளை அற்புதங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது எப்பொழுதும் எனக்கு முன்பாக, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவுகள் கரி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் இருதயம் மகிழ்ந்தது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க ஆராதிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தித்தார் என்பதை நீங்கள் மனதார விசுவாசிச்சீங்கன்னா, ஹல்லேலூயா, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறிடும். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை கலங்க விட மாட்டார், உன்னை பயந்து உன்னை நடுங்கி கொண்டிருக்கவே விட மாட்டாரு. அவர் கடல் மீது நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி உன்னை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர். அவர் மூழ்கி போன உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறவர். பயந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில தைரியப்படுத்தி நான் இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற தேவன் அவர். முழங்கால் படியிடுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனம் வீற்றிருக்க மாம்சத்தினுடைய சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தமக்கு சத்தியம் பண்ணியது அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். உயிரோடு இருந்த இயேசு இந்த ஆராதனையின் மூலமாக உங்கள் மத்தியிலே அவர் தரிசனமாகி இருக்கிறார்.
இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நோக்கி மன்றாடுகிற, அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாய், ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்கும்படியாய், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து உனக்காக அவளாய் காத்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புவாயா? அவர் உனக்காகவே மரித்து, உனக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டு, உனக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கின்ற நல்ல சுவிசேஷத்தை ஆமென் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இது மறைக்கப்பட்ட ரகசியம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தெய்வ ரகசியம். மகிமையின் தேவனாய், ராஜாவாய் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்புகிறவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளில் தெய்வமே வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆண்டவரே நீர் மீட்டு கொடுத்த மீட்பு, ஆமாண்டவரே அப்பா, விசுவாசம், நம்பிக்கை, அழியாத வாழ்வு, ஆமாண்டவரே அந்த சிலுவை மரணத்தில் நீ சம்பாதித்து கொடுத்த ஐஸ்வர்யத்தை பெற்று அனுபவிக்க இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஜீவனுள்ள பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பியும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வாக்கியம் மட்டும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி கடந்து செல்வோம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.